ஸ்டாலின் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கீங்களா அங்கிள்? உடம்பு பார்த்துங்க அங்கிள். எனக்கு இந்த அன்புல ரஜினிகாந்த் படத்துல மீனா கூடும்பார், ரஜினி அங்கிள் நீங்க எங்க இருக்கீங்க, இங்க வாங்க. அந்த மாதிரி ட்விட்டரை ஓபன் பண்ணாலே இந்த அங்கிள் மீம்ஸ்னு ஒரு டேக் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா அடடா, நான் ஸ்டாப்பான மீம்ஸ், நான் ஸ்டாப்பான என்டர்டைன்மெண்ட், நான் ஸ்டாப் ஃபன், 100% கேரண்டீட். எதுக்கு? அதாவது அப்பால ஆரம்பிச்ச பயணம் இப்போ அங்கிள்ல வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து எங்க போய் முடியும்னு தெரியல. பார்த்து அங்கிள், கவனமாக இருக்கு அங்கிள். எங்களுக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய அன்பு மரியாதை இருக்கு அங்கிள். பாத்துங்க அங்கிள். வாங்க மக்களே, இந்த அங்கிள் பாவங்களுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது, மாநாட்டிற்கு பிறகு அவருடைய பேச்சுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் என்ன, அங்கிள் குரூப் என்ன மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் அங்கிள், அது அங்கிள் தான் கூட பரவாயில்ல, பூமர் அங்கிள்ஸ் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம், அந்த பூமர் அங்கிள்ஸ் குரூப் எப்படி கதறுது, இதை பத்தின சில ஒரு அலசல்களை போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாநாடு மதுரையில் அறிவிச்ச நாள்ல இருந்தே கோலாகலமான ஏற்பாடுகளோட பல தடைகளை தாண்டி வெற்றிகரமாக நடத்தப்பட்டு அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய லெவலில் மக்களோட ஆதரவின் காரணமாக எவ்வளோ தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு இடையூறுகள் கொடுத்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்க அண்ணனுக்காக நான் தாண்டா வருவேன்னு சொல்லி அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாக அவ்வளவு பேர் சாரசாரியா வாகனங்களை நிறுத்திட்டு பல மைல் தூரங்கள் நடந்து வந்ததெல்லாம் பார்க்கும்போது, யாரா நீங்க, எங்கேருந்துடா வந்திருக்கீங்க, உயிரை கொடுப்பானுங்க பொழுது காய். சத்தியமா சொல்றேன், நான் எல்லாம் மேடை கீழே நிக்கிறேன், அந்த கூட்டம் அந்த வெயில்ல நிக்குது. அவ்வளவு அன்பு இருந்தா மட்டும்தாங்க அப்படிலாம் நிக்க முடியும். சத்தியமா இந்த மாதிரி ஒரு அன்பை என் லைஃப்ல நான் வேற ஒருத்தருக்கு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு அலாதியான ஒரு அன்பு தலைவர் மேல வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 20 நாள் இருக்கும் போது தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. சும்மா ஜெட்டு வேகத்தில் அந்த இடங்களை சுத்தப்படுத்துறது, மேடை அமைக்கிற பணி, ஸ்டேஜ் போடுற பணி, லைட்டிங் சொல்லி அந்த ஏற்பாடுகள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக நடக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காவல்துறை நமக்கு அனுமதியை கொடுக்குது. பல கண்டிஷன்ஸோட நமக்கு அப்ரூவலே கிடைக்குது மாநாடு நடத்துறதுக்கு அந்த இடத்துல. அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒர்க்கிங் டே. ஹாலிடேஸில் வந்து இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு மக்கள் கூட்டமாக எங்கே கூடிடுவாங்களோ அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக வந்து நாம கேட்ட டேட் இல்லாமல் அதுக்கு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடியே வந்து டேட்டை கொடுக்குறோம். அது ஒர்க்கிங் டேவாக தான் கொடுப்போம்னு சொல்லி ஒர்க்கிங் டே அன்னைக்கு கொடுத்ததற்கு பிறகும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம், ஐயோ எப்பா, லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ்ங்க. நான்லாம் பார்க்குறேன், வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் என் ஃபோனில். நான் மிரண்டுட்டேன். அந்த சத்தம், அந்த ஆறா இருக்கு பாருங்க, தலைவன் வந்து அந்த ரேம்பாக்கில் நடக்கும் போது அப்பா மிரட்டிட்டார். அந்த 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 வெயில், அந்த தாகம், அதெல்லாம் எதுவுமே அவங்க ரிஃப்ளெக்டே பண்ணலை. அந்த தலைவனை பார்த்த போது அந்த உடன்புல இருக்கிற அந்த சோர்வு ஈர்வெல்லாம் காணாம போய் நமக்குள்ள ஒரு உற்சாகமும் ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நம்ம உற்சாகத்துக்கு உச்சிக்கு போறோம் பாருங்க. அது தலைவன் முகத்துக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்ட் நமக்கு அது கிடைச்சிது. நிறைய பேர் பேசினாங்க. நம்ம அண்ணன் ஆதவ் அவர்கள் நல்லா அடின்னு அடிச்சாரு. மதுரையோட அந்த அமைச்சரை போட்டு பொலன்னு பொழந்தாரு. அண்ணன் அருண் ஐஆர்எஸ் அவர்களும் வந்து இந்த பிஜேபியை போட்டு லெப்ட் ரைட்னு வாங்கி அடி பொழந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்தாரு தலைவன். ஆரம்பிச்ச உடனே என்ன மாதிரி ஒரு ஆறாங்க அது, சும்மா மனுஷன் சும்மா தக்கன்னு பக்கத்துல நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன். தக்கன்னு நின்று ஸ்டார்ட் பண்ணவுடனே ஒருத்தருக்கு மண்டை மேலேயே குட்டு விழுதுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல நான். அப்படி மாநாடு ஸ்டார்ட் பண்ண உடனே தலைவன் பேச ஆரம்பிச்ச உடனே, டேய் சிங்கம் எப்பவுமே சிங்களா தாண்டா சம்பவம் பண்ணோம், அது வேட்டையாடினா கூட அதுக்கு அதோட மிகப்பெரிய பலம் வாய்ந்த பெரிய மிருகத்தை தாண்டா வேட்டையாடும். செத்து போன கெட்டு போன மிருகத்தை சாப்பிட்றவன் கிடையாரா சிங்கம், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடான்னு ஒருத்தரை போட்டு அடிச்சாரு பாருங்க. ஐயோயோ, ஆஹா, ஆனந்தமோ ஆனந்தம். கதறிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல, நான் என்ன செத்து போன மிருகமா, நான் கழுத புலியா சொல்லி அவங்களே கிளைம் பண்ணிக்கிட்டு அந்த குரூப் கதறத என்ன பார்க்கும்போது உண்மையிலே சொல்றாங்க, லிட்டரலி மன நிறைவோட மகிழ்ச்சியில ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் தலையில சூரத்தேங்காய் போட்டு உடைச்சிட்டு தான் தலைவன் டாபிக் உள்ளே போறாரு. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் நீங்க பார்த்திருப்பீங்க தலைவனோட ஸ்பீச்சை பிரிச்சு புட்டு வச்சுட்டார். இந்த திமுகவோட அவலம், பிஜேபி செய்யக்கூடிய அவலங்கள், இவங்க தமிழ்நாட்டில் சூறையாடிய விஷயங்கள், கொள்ளையடிக்கிற விஷயங்கள், பொய் வாக்குறுதிகள், அங்கிள்னு ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க. அப்பா என்ற ஒரு பிம்பத்தை உடைச்சி துக்குநூறாக்கி
நீங்க அங்கிள்ரா எங்களுக்குன்னு சொல்லி மரியாதை தான். அது அவங்களுக்கு, அதாவது தப்பான எண்ணம் உள்ளவர்களுக்கு அந்த வார்த்தை தப்பா தான் படும். அன்பு கலந்த மரியாதையில தான் எங்க தளபதி அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. கேலி அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சிருந்தாங்களே, ஒரு நிழல், ஒரு மண்குதிரையை கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா. நேற்றைய தினம் தலைவர் அவர்கள் அந்த பொம்பை காணல் நீரை அப்படி தூள் தூளாக்கி விட்டார். கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அங்கிள் அதை வந்து திருமாவளவன் அவர்களை வச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிறன்ற பேர்ல அவங்க கட்சியில நடக்கிற குறைகளை எதிர்த்து கேட்க தைரியம் இல்லாத, திராணி இல்லாத கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு எங்க தளபதிக்கு எதிராக அங்கிள்னு சொல்லிடக்கூடாது, ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. எங்க திமுக மேடைகள்ல அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அந்த கட்சி அமைச்சர்கள் பேசின ஆபாச பேச்சுக்கள் நீங்க பார்த்தது இல்லையா? நாங்க மரியாதை நிமித்தமா அங்கிள் சொன்னதுல உங்களுக்கு எங்க வலிக்குது, எங்க எரியுது? இன்னைக்கு பாருங்க, திமுகவோட மேடை பேச்சாளர்கள் பேசின பேச்சுக்களையும், ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அவர்கள் பேசின பேச்சுக்களையும், ஆபாச வக்கரமான பேச்சுக்களையும் எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கல்ல, உங்களோட ஒட்டுமொத்த பிம்பமும் இன்னைக்கு உடையுது இல்ல மக்கள் முன்னாடி. தலைவர் வந்து அவரோட விஷன் என்ன, அவரோட பாதை என்ன, நாம எதுக்காக அரசியல் வந்திருக்கோம், நம்ம நோக்கம் என்ன, பெண்கள் பாதுகாப்பு, பிஜேபி கூட கூட்டணி நீங்க சேர்ந்துக்கிட்டு பண்ணக்கூடிய வேலைகள் சொல்லி எல்லா விஷயத்தையும் அழகா டச் பண்ணி ஒரு 35 நிமிஷம் அடின்னு அடிச்சு, அதே நேரத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணாரு பாருங்க. அற்புதங்க. எங்க அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் 67, 77 அண்ணா ஏற்படுத்திய ஒரு புரட்சி, அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்படுத்தின புரட்சியை 2026 நான் சத்தியமா பண்ணுவேன். உங்க வீட்டுல இருந்தா நான் வரேன். 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறான், நான் தான் நிக்கிறேன். உங்கள ஒருத்தரை தான் நான் வந்து வேட்பாளராக நிறுத்த போறேன். இந்த மக்களுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுட்டேன். ஒன்ஸ் இறங்கிட்டேன். லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். இனி பின்வாங்குற பழக்கத்துக்கே இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. உங்க கூட உறுதியா உங்க விஜயா நான் நிப்பன்னு சொல்லி அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த 3வது பாடல், உங்க விஜய் உசுரோட கலந்தா முணுமுணுத்துக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தமன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த பாடல்களும் சாதியின் கொடுமை, மதத்தினால் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள மெல்ல 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 மதவெறி எப்படி இவங்க தூண்டி விடுறாங்க. அந்த பாடல் வரிகள் தனி ஆள் கிடையாதுடா, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் தலைவனா நான் வந்துகிட்டு இருக்கேன். அந்த பாடல் வரிகளும் வந்து அவ்வளவு பிரமாதமான வரிகளை எழுதியிருந்தாங்க. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம், அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வந்தவன் நினைச்சியா, படைக்கலனோட அரசியலுக்கு வந்தவன்டான்னு சொல்லி தலைவன் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் சுக்குநூறாக்கி உடைச்சு விட்டாரு. அப்பா, மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு ஸ்பீச் ஆஃப் தளபதி விஜய். இன்மை அந்த பொலிட்டிக்கல்லே வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாடு ஒரு பெஞ்ச் மார்க்கு, அதை உடைக்கணும். அதை உடைச்சு தூக்கி சாப்பிட்ற மாதிரி லெப்ட் ரைட்னு அடிச்சு முதல் முறையா ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. சிங்கிளாவும் நான் வருவேன், கூட்டத்தோடும் வருவேன். கூட்டணிக்கான அந்த விஷயத்தை பத்தியும் அவர் தெளிவுபடுத்திட்டாரு. உங்கள் சின்னம் என்னது, உங்கள் சின்னம்னு முகத்தை அப்படி காட்டுறாரு. அவரோட இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆடியன்ஸுக்கு. நான் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வர போறேன், என் சின்னங்கள், என் வேட்பாளர்கள், எங்களோட கட்சியின் கொள்கைகள் என்ன, எங்களோட செயல் திட்டம் என்ன, எங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்றதை இனி வரும் நாட்கள்ல வந்து அதிரடியா சரவெடியா பறக்கும். சொல்லியிருந்தாரு, இவரை வச்சுட்டு நீ கட்சி நடத்த போறியா, இவங்கள ரசிகர்களை வச்சு தான் நீ அரசியல் நடத்த போறியான்னு. இன்னைக்கு அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் கூலி விட்டுட்டு வந்தவன், புரியுதா? உங்களை மாதிரி கூலிக்கு வாங்கிட்டு பிரியாணிக்கும் கோட்டருக்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு வந்த கூட்டம். ரசிகர் கூட்டம் சொல்ற, ஓட்டு போட மாட்டான்னு சொல்ற. டேய், அவன் ஒரு நாள் வருமானத்தை விட்டு வந்திருக்கான், அவன் உயிரை கொடுப்பான்டான் தலைவனுக்காக. அவன் எப்படி ஓட்டு போடாம போவான்? குடும்பமா வந்திருக்காங்க. நீ நம்ம கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறாது. அது அந்த கால ராஜா. அவன் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு தலைவனுக்காக வரான், அந்த அடிக்கிற வெயில நிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, என் தலைவனுக்காக நான் நிப்பன்றான். அவன் போயிட்டு நான் ஓட்டு போட மாட்டான்னு சொல்ற. வந்திருக்கிற ஒட்டுமொத்த அந்த அத்தனை லட்சம் மக்களோட வாக்குகளும் அவருக்கு தான். அவர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்துகிட்டு அந்த மனுஷனுக்கு தான் அவரோட வாக்குகள்னா அங்க இருக்கிற மக்கள் எத்தனை பேர் சொல்றாங்க. இன்னும் ஊடகங்கள் வழியாகவும் டிவி வழியாகவும் பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா வரப்போறோம். இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு யார் கையில இருக்குன்னு தெரியலன்னு ஒரு போடு போட்டாரு. ஐயா எடப்பாடி கேலி முடிச்சு விட்டாரு. அது வேஸ்ட், அது வேலைக்கு ஆகாது. அங்க இருக்கிற அது ஏடிஎம்கேவோட தொண்டர்கள் மொத்த பேரும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். பிஜேபி நாங்க தான் வந்து எதிர்க்கிறோம், நாங்க இல்லைன்னா பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லி இத்தனை நாள் போய் பித்தலாட்டம் பண்ணி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க இந்த திமுகவுக்கு மாற்று நம்ம தான். இனி திமுகவை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. போய் தேர்தல் வாக்குறுதிகள்
சொன்னதெல்லாம் பொய், சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா, கேக்குதா, இந்த சத்தம் கேக்குதான்னு சொல்லி தலைவர் கேட்டாரே, அங்கிள் கேக்குதா அங்கிள்னு கேட்டுருச்சு. அடிச்ச அடி யாருக்கு கேட்டுச்சு இல்லையா, அங்கிளுக்கு கேட்டுருச்சு. ஒட்டுமொத்த ஐடி இவங்க இறங்கி இன்னைக்கு வந்து அவங்க கதறதை பார்க்கும்போது பேரானந்தமா இருக்கு. நம் சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் அழகா அட்ரஸ் பண்ணி மதவாதத்தை பத்தி, இந்த அரசியல் ஃபெயிலியர் கவர்மெண்ட்டை பத்தி, டிஎம்கேவின் ஃபெயிலியர்ஸ், இது ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டை பத்தி மக்கள்கிட்ட தெளிவா சொல்லி புரிய வச்சு, நான் உங்களோட நிக்கிறேன், நான் வரேன் சொல்லி தலைவரோட அந்த கர்ஜனை மிக்க ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு, விவாத பொருளாக மாறி இருக்கு. ஏக கோடி மக்களோட ஆதரவு, பல பத்திரிகையாளர்களோட ஆதரவு, எல்லாரும் தலைவர் பேசின பீச்சை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள்னு சொல்லிட்டாரு, வலிக்குதா அங்கிள்னு சொல்லலாம், வலிக்குதா அங்கிள், சாரி அங்கிள், எங்களுக்கு வேற வழி தெரியல அங்கிள், நீங்க அப்பா கிடையாது அங்கிள். இனி தமிழ்நாட்டில் தலைவன் ஒருவனே, அது எங்கள் தளபதி விஜய் ஒருவனே, அவ்வளவுதான். அண்ணாவிற்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளப்போகும் ஒரே தமிழன் எங்கள் தலைவன் தளபதி விஜய் அவர்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீங்க பாருங்க, 26ல் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இன்னும் மற்ற சில விஷயங்கள் எல்லாம் அவர் அறிமுகப்படுத்த போறாரு, பல விஷயங்களை அவர் மேற்கொள்ள போறாரு. அது இன்னும் பல சர்ப்ரைஸ்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. இப்பவே நீங்க வந்து அழுது முடிச்சிடாதீங்க. உங்கள் கண்களில் கண்ணீரை வந்து கொஞ்சம் ஸ்டாக் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கதறுவதற்கும் அழுவதற்கும் நிறைய சந்தர்ப்பத்தை நம் தளபதி அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கதறிக்கொண்டே இருங்கள் ஊப்பிக்களே, அங்கிள்களே, பூமர் அங்கிள்களே, கதறிக்கொண்டே இருங்கள். தலைவன் மிகப்பெரிய செய்கையோடு சம்பவத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம் மட்டுமே. விக்கிரவாண்டியில் ஆரம்பித்தது, இன்று மதுரையில் கொடி ஏற்றி இருக்கிறோம். எங்கள் அழகர் இறங்கி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து இன்னி வெற்றி கண்டிருக்கிறோம். அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி கட்டமைத்து கொண்டு வந்து, அதில் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம அவரோட கஷ்டங்களையும் அவரோட வழிகளையும் அவரே பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காரு. நேற்று ஹோட்டல் அவர் வழி அனுப்பும்போது எல்லாருக்கும் சால்வை போட்டு அழுதுட்டார் மனுஷன். கண்ணில் தண்ணியாக போகுது, கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சி, நீங்களாம் இல்லைனா இது முடிஞ்சிருக்காருன்னு சொல்லி தன் உணர்வை வந்து தொண்டர்கள்கிட்ட நிர்வாகிகிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி அந்த மனுஷன் போனார். அண்ணே போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே, போய் தூங்குங்கண்ணே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்களே அடிங்க, அடிச்சு ஓட விடுங்க, கொண்டாடுங்க. தலைவன் ஸ்பீச்சை கட் பண்ணி போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க, 4 பக்கம் கொண்டு போய் சேருங்க, மக்கள் கிட்ட போய் பேசுங்க, மக்களிடம் போய் புழங்குங்க. தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து மக்கள் கிட்ட போவோம். வாகை சூடுவது உறுதி என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான தரமான வீடியோவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அங்கிள் பட்டனை பெல் பட்டனை அழுத்திவிட்டு வீடியோவை பாருங்கள் என்று அங்கிளுடன் கேட்டுக்கொள்கிறேன். அங்கிள் வணக்கம்.